கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மைதிலி வந்து சொல்கிறாங்க, தீபா அப்போ நீ ஒரு கணக்கோட தான் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னோன்னா, ஆமாம் என்னோடய திட்டம் வந்து நிச்சயமாக கார்த்தி வந்து என்னை காதலிப்பார், நாங்கள் 2 பேரும் வந்து பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக அவர் என்னை நினச்சி பார்த்து என் மேலே வந்து அன்பு பாசம் எல்லாமே வரும் அப்படின்னு. அப்போ வந்து ரம்யாவை வந்து காதல் தூது அனுப்புறதுக்கு வந்து அவளையே யூஸ் பண்ணிக்கிறல்ல, புத்திசாலி தான் ரம்யா, வந்து நல்லா சிக்க வச்சுட்டல அப்படின்னோடனே, ஏன்க்கா அவளை தப்பாகவே நினைக்கிறீங்க அப்படின்னு தீபா சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரம்யா வந்து இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க. உடச்சோன்னா வந்து செம கோவத்தில் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க ரியா. இல்லை இந்த மாதிரி வந்து தீபாவை வந்து கார்த்திக் 2 பேருக்கும் காதல் தூது என்னை அனுப்புகிறாங்க, அவங்க வேறு மாதிரி என்னை வந்து பேசுகிறாங்க, என்னால் சகிக்க முடியல, அவ்வளோ கோவம் வருது, அவங்க 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணணும். ஒன்று புரிஞ்சுக்க, இப்போ வந்து நம்ம புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். உன்னோட வந்து பிரச்சனையாக இருக்கிறது உனக்கு வந்து கார்த்தியை அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன யார் காரணம்? நல்லா யோசிச்சு பாரு, தீபா தான் காரணம். அவங்க 2 பேரும் வந்து எப்போ வேணாலும் பண்ணி வம்பிழுத்துக்கலாம். முதல்ல வந்து தீபாவை வந்து கார்த்திக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த ஐடியா நிச்சயமாக உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அந்த விஷயத்தை வந்து சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடித்தோன்னே, சூப்பர் ஐடியா, நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் செஞ்சாலே போகிறோம், 2 பேருக்கிட்டையும் மாற்றி மாற்றி வந்து பேசாத மாற்றி சொல்லி இங்கேயும் 2 பேரையும் நேருக்கு நேர் பேச விடாமல் பண்ணாலே போகிறோம். அவங்க வந்து மனசுக்குள்ளே வந்து விரிசல் விடுறதுக்கு ஒரு சின்ன விரிசல் கிடச்சா போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் நேருக்கு நேர் பேச விடாமல் பண்ணாலே மற்ற எல்லா விஷயங்களும் தன்னால் நடக்கும் அப்படின்னு வந்து ரம்யா வந்து சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.